விருப்பு வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பம். ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள். தேர்தல்கள் ஆணையகம் வெளியிட்ட அறிவிப்பு. நிலவிய கடும் போட்டி. வெளியான யாழ் மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள். வைரலாகும் அனுரவின் முகநூல் பதிவு. வரலாற்றில் முதல் தடவை 1.5 லட்சம் வாக்குகள் செல்லுபடியற்றதாக அறிவிப்பு. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து ரணில் வெளியேறியதாக தகவல். ஜனாதிபதி தேர்தலின் 2வது மற்றும் 3வது விருப்பு வாக்குகளை எண்ணும் பணி தேர்தல் ஆணையகம் ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்தோடு வெற்றியாளரின் அறிவிப்பு 22 பிற்பகல் அல்லது நாளை 23ஆம் தேதி வரை தாமதமாக்கப்படலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான வாக்கு எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்ற நிலையில் வாக்குகள் 50.1% எட்டாது என்று எதிர்பார்க்கப்படுவதால் 2வது மற்றும் 3வது விருப்பு தேர்வுகளை எண்ணும் பணிகள் நடைபெற வேண்டும். எவ்வாறாயினும் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெற்றுள்ளார் என்று தேர்தல்கள் ஆணையக தரவுகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் இன்று 22ஆம் தேதி மாலை வேளைக்குள் வழங்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார். ஒரு வேட்பாளர் 50% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஒரு வேட்பாளர் அந்த சதவீத வாக்குகளை பெறவில்லை என்றால் அந்த வாக்குகளை மீள எண்ண வேண்டும் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்தது. வாக்கு எண்ணிக்கைக்கு அதிகாரிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜனாதிபதி பதவிக்கு தகுதியான வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5200 தாண்டியுள்ளது. இவற்றில் 34 முறைப்பாடுகள் வன்முறை செயல்களுடன் தொடர்புடையவை எனவும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5050 தாண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெளிவரும் தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தேர்தல் தொகுதிகளுக்கான இறுதி தேர்தல் முடிவுகள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 1,21,177 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரன் 1,16,688 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 84,558 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெறும் 27,086 வாக்குகளை மாத்திரம் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் அனுரகுமார திசாநாயக்க முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் இட்ட பதிவு வைரலாகி வருகின்றது. வெளியாகி இருக்கும் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர்கள் எங்களை புதைக்க முயற்சித்தார்கள், நாங்கள் விதைகள் என்று அவர்களுக்கு தெரியாது என பதிவிட்டுள்ளார். இந்த முகநூல் பதிவினை அனுரகுமாரவின் ஆதரவாளர்கள் தற்போது அதிகம் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின் அடிப்படையில் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இம்முறை தேர்தலில் வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிட்டதன் காரணமாக எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற முடியாது என்றொரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக 2வது மற்றும் 3வது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. எனினும் அவ்வாறு 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளை அளிப்பதற்கான சரியான முறை குறித்த தெளிவு உரிய முறையில் வழங்கப்படாத காரணத்தினால் அவ்வாறு 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் சுமார் 1.5 லட்சம் அளவில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது பாரியார் சகிதம் வெளியேற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரும் அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் அவர்களின் தனிப்பட்ட வாசஸ்தலமான கொள்ளுப்பட்டி 5ஆம் ஒழுங்கையில் உள்ள வீட்டுக்கு தற்போது குடிபெயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் வெற்றி பெறும் வேட்பாளரிடம் அதிகாரத்தை சுமூகமாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாறு ஜனாதிபதி செயலாளருக்கு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட கோவைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விருப்பு வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பம். ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள். தேர்தல்கள் ஆணையகம் வெளியிட்ட அறிவிப்பு. நிலவிய கடும் போட்டி. வெளியான யாழ் மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள். வைரலாகும் அனுரவின் முகநூல் பதிவு. வரலாற்றில் முதல் தடவை 1.5 லட்சம் வாக்குகள் செல்லுபடியற்றதாக அறிவிப்பு. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து ரணில் வெளியேறியதாக தகவல்.